வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏல எவிடன்ஸ்னா என்ன, எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அது சம்பந்தமா நம்ம பார்க்க போறோம். எவிடன்ஸ், இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது பிஎஸ்ஏல எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்கிளாஸ் 1ல இ இதுல தான் எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் given electronically which the court permits or requires to be made before it by witnesses in relation to the matters of the fact under inquiry, and such statements are called oral evidence அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிடலாம். அடுத்த செகண்ட், ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் electronic or digital records produced for the inspection of the court, and such documents are called documentary evidence அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எவிடன்ஸ் அப்படிங்கிறத இப்ப என்ன பிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு ரெண்டு கிளாஸ். அதுலேயே பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செக்ஷன் 2(1)E முதல் பார்ட்டு ஓரல் எவிடன்ஸை பத்தி சொல்லுது, ரெண்டாவது பார்ட்டு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை பத்தி சொல்லுது. ஸோ இப்போ நம்ம அப்ப செப்பரேட்டா நம்ம பிரிச்சு பார்ப்போம். ஏன்னா அப்பதான் அது கிளியரா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ பாருங்க, எவிடன்ஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் முதல் பார்ட் சொல்றேன். ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் எலக்ட்ரானிக்கலி. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது, சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக்கலி, சரியா? இப்பதான் எல்லாமே டிஜிட்டல் அது இதுன்னு வந்துருச்சு இல்லையா, வீடியோ கான்ஃபரன்சிங், ரெக்கார்டிங், இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் எலக்ட்ரானிக்கலி. இப்போ அடுத்த பாயிண்ட் முக்கியம், which the court permits or requires to be made before it by witness. கோர்ட் இதை பெர்மிட் பண்ணணும், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ சும்மா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே எல்லாமே ஒரு ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த வேர்டையும் கொடுத்துட்றாங்க. அப்படி விட்டா எல்லாமே ஃபுல்லாக கோர்ட்டோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ which the court permits, கோர்ட் பெர்மிட் பண்ணணும், or requires to be made before it by witness. ஒரு விட்னஸ் சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, மேபி எலக்ட்ரானிக்கலா ரெக்கார்ட் பண்ணலாம், அந்த அந்த அதாவது த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா மூலமா சொல்லலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் இவை யாவும் கோர்ட் பெர்மிட் பண்ணணும், கோர்ட் இது தேவை, ரெக்வயர்டு அப்படிங்கிறத கோர்ட் ஏத்துக்கணும். அது விட்னஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கடுத்தும் ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க. இப்ப கோர்ட் ஏத்துக்கிறது சம்பவமா சொன்னாங்க. அதுக்கடுத்து வருது in relation to matters of fact under enquiry. ஸோ அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, in relation to matters of the fact under enquiry. ஒரு என்கொயரியில என்ன மேட்டர் இஷ்யூ, அதாவது இந்த ஃபேக்ஷன் இஷ்யூலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த என்ன மேட்டர் டிஸ்பியூட்ஸ், ஸோ அதுக்கு ரெலவெண்டா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறத தான் இது பண்ண முடியும். இது ஏதோ கொலை கேஸ்ன்னு இருக்கிற இடத்துல நீ சிவில் கேஸ் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பாயிண்ட்டை அவங்க சொல்றாங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்கிறதுக்காக அதை அப்படியே ஏத்துக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதனாலதான் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன் ரிலேஷன் டு மேட்டர்ஸ் ஆஃப் ஃபேக்ட் அண்டர் என்கொயரி. என்கொயரியின் கீழே எந்த விஷயங்கள் டிஸ்பியூட்டட் விஷயங்கள் பண்ணப்படுதோ, அது சம்பந்தமா என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுதோ விட்னஸ், அதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த கேட்டகரி சச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஓரல் எவிடன்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ அப்ப ஓரல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல முதல்ல என்ன பண்ண ஒரு பாயிண்ட்டை ரெண்டு பாயிண்டா பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஒன்னு ஓரல் எவிடன்ஸ், இன்னொன்னு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னு. ஓரல் எவிடன்ஸ்ல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுதோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கோர்ட் பெர்மிட் பண்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்.
அல்லது கோர்ட்டுக்கு தேவையாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு, அது வந்து விட்னஸ் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸு. அந்த விட்னஸ் வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸும் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா இன் ரிலேஷன் டு த மேட்டர் ஃபேக்ட் அட் டிஸ்பியூட்டு. என்ன டிஸ்பியூட், என்கொயரியில என்ன டிஸ்பியூட்டுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும்தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இட் இஸ் கால்ட் அஸ் ஓரல் எவிடன்ஸு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிடுறாங்க. சரியா? அதுக்கடுத்து இதே டெஃபினேஷன் கிளாஸ்ல, சரியா, எவிடன்ஸுங்கிற டெஃபினேஷன் கிளாஸ்ல ரெண்டாவது பார்ட் ஒன்று சொல்றாங்க. அது என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ். அப்ப எல்லா டாக்குமெண்ட்டும் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல கொண்டு வர்றாங்க, இன்க்ளூடிங் என்னது, எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா இப்ப இருக்கிற ஃபுல்லா எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறனால அதை டாக்குமெண்ட்ல கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்த வந்து சொல்றாங்க ப்ரொடியூஸ்ட் ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கோர்ட் அண்ட் சச் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அப்ப ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ், அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, ப்ரொடியூஸ்ட் ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் எதுவோ வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம வேற எங்கேயோ இருக்குன்னா இந்த வழக்குக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாம வந்து இருக்கும். அப்ப அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா எந்த டாக்குமெண்ட் நீதிமன்றத்தின் முன்பாக இந்த இது வைக்கப்படுதோ, எதுக்காக, அவங்க கோர்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக வந்து சமர்ப்பிக்கப்படுதோ அந்த டாக்குமெண்ட். ஸோ அதனாலதான் அந்த வேர்டை கொடுத்துடுறாங்க, ப்ரொடியூஸ்ட் ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட். ஸோ அண்ட் சச் டாக்குமெண்ட்ஸ் கால்ட் அஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ஸோ இப்ப ரெண்டு கேட்டகரியா அப்ப வந்து அப்ப எவிடன்ஸுங்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜெனரல் டெஃபினிஷன் வந்து என்னன்னா கோர்ட் இந்த பிஎஸ்ஏல எவிடன்ஸுங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துட்றாங்கன்னா இந்த செக்ஷன் 2(1)E இது மாதிரி பிரிச்சு கொடுத்துட்றாங்க, ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது சம்பந்தமா கொடுத்துட்றாங்க. சரி, அப்புறம் இப்ப நம்ம இது வந்து டெஃபினிஷன் கிளாஸ். ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இது இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது இந்த பிஎஸ்ஏல உள்ள டெஃபினிஷன், அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன்ஸ் டெஃபினிஷன் கிளாஸ், அதை பத்தி தான் சொன்னேன். சரி, பொதுவா வந்து ஒரு எவிடன்ஸ் ஆக்ட்ல எவிடன்ஸை வந்து நம்ம கோர்ட்ல வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். இது வந்து சட்டத்துல வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லா வேர்ட்ஸுமே இப்ப நான் சொல்ல போறத டைப் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது என்னென்ன டைப் ஆஃப் எவிடன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமா எல்லா வேர்ட்ஸுக்கும் சட்டத்துல வந்து டெஃபினிஷன் வந்து கொடுத்துருக்காங்களா பிஎஸ்ஏல அப்படின்னா இல்ல, அது வந்து கிடையாது. இது வந்து பொதுவாக நீதிமன்றத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள், கிளாசிபிகேஷன் ஆஃப் எவிடன்ஸ், டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். அது சம்பந்தமா சும்மா ஒரு ஜென்ரலா சொல்றோம். இது வந்து செப்பரேட்டா வெவ்வேறு வீடியோக்கள்ல வந்து அடுத்து நாங்க பண்றோம். ஜென்ரலா டைப் ஆஃப் எவிடன்ஸ் மட்டும் என்ன இருக்கு. ஓரல் எவிடன்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓரல் எவிடன்ஸுக்கு இங்க வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம டெஃபினிஷன் கிளாஸ்ல செக்ஷன் 2(1)E ஃபர்ஸ்ட் பார்ட்ட சொன்னேன். ஓரல் எவிடன்ஸ்னா என்ன, ஓரல் எவிடன்ஸ்ங்கிறது என்ன, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஜென்ரலா ஒரு நீதிமன்றத்துல வந்து ஒரு விட்னஸ் ஏறி அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, என்ன பார்த்தேன், என்ன கேட்டேன், என்ன வந்து அது ஃபுல்லா இப்போ சொல்றாங்க இல்லையா, டைரக்டா அவங்க பார்த்த விஷயங்கள் இது பண்றதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அது வந்து ஓரல் எவிடன்ஸா. அது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே இதுல ரெண்டாவது கிளாஸ்ல வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல வந்திருக்கு. ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல வந்து எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதுல வந்து இன்க்ளூடா வந்துருது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல. அப்புறம் ஆல்ரெடி இப்போ வந்து பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ். ஸோ பிரைமரி எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக செக்ஷன் பிஎஸ்ஏல வந்து 57 சொல்லியிருப்பாங்க. செகண்டரி எவிடன்ஸ் சம்பந்தமா 58 சொல்லியிருப்பாங்க. பிரைமரி எவிடன்ஸுங்கிறது டைரக்டா வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஒரிஜினல் ஆப்ஜெக்டை வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பிரைமரி எவிடன்ஸ். அதனுடைய நகலோ இல்லை இதுவோ வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து செகண்டரி எவிடன்ஸ். இது சம்பந்தமா செப்பரேட்டா வீடியோ பார்ப்போம். அது வந்து செகண்டரி எவிடன்ஸை பொறுத்தளவுக்கு 58 பிஎஸ்ஏல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன நான் சொல்ல வரேன்னா டைப்ஸ் ஆஃப் வந்து எவிடன்சஸ். அதே மாதிரி எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமா பிஎஸ்ஏல வந்து செக்ஷன் 61 அண்ட் 63 வந்து சொல்லியிருப்பாங்க. முதல்ல அந்த 65B அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிடி, மெயில்,
வந்து மெசேஜஸ்ஸு, இது எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டிஜிட்டல் எவிடன்ஸா வந்து வருது. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் எவிடன்ஸ், அதாவது பிசிக்கல் எவிடன்ஸ். இந்த பிசிக்கல் எவிடன்ஸ்னா என்ன, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு கேஸ்ல வந்து இப்போ மர்டர் கேஸ் இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து வெப்பன் அது எதுல வெட்டினா அப்படிங்கிற அந்த அருவாலா கத்தியா அப்படிங்கிற வெப்பனை வந்து மார்க் பண்ணுவாங்க. ரத்தக்கரை படிந்த மண்ணு, ரத்தக்கரை படியாத மண்ணு, அல்லது வந்து வேற எந்த ஆப்ஜெக்ட் வந்து யூஸ்டு ஃபார் த கிரைம், இதெல்லாம் வந்து எம்ஓஸ்ன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பிசிக்கல் எவிடன்ஸ், அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல உள்ள பிசிக்கல் எவிடன்ஸ். ஸோ இப்போ சில நேரங்களில் காருக்குள்ள ஒரு கொலை நடந்திருக்கு, அப்போ காரவே கொண்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஏன்னா பிகாஸ் அதுதான் அக்கரன்ஸ் பேஸ். அப்போ காருக்குள்ள வந்து என்னென்ன மாதிரி இருக்கு அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இட்ஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் எவிடன்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரியல் எவிடன்ஸ்னு சொல்லலாம். சரியா? அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க நார்மலா கேள்விப்பட்டிருப்பீங்க ஹியர்சே எவிடன்ஸ், கேள்விப்பட்ட சாட்சிகள். அதுவும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் எவிடன்ஸ். இப்ப நான் வந்து அவர் இப்படி இந்த மாதிரி இதை கேள்விப்பட்டேன், இந்த இவரை கொண்டுட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் கேள்விப்பட்ட சாட்சிகள் வந்து நம்ம இதுல வந்து இன்அட்மிசபிள் தான். அதுக்கு சில ரூல்ஸ் எக்ஸப்ஷன்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டையிங் டிக்ளரேஷன், நம்ம இப்போ இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 26 பிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அதுல வந்து இந்த டையிங் டிக்ளரேஷன்லாம் ஹியர்சே எவிடன்ஸுக்கு ஒரு எக்ஸப்ஷன். தோ ஹியர்சே எவிடன்ஸ் வந்து அது வந்து அட்மிசபிள் இல்லைன்னா கூட இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன் இருக்கு. அது சம்பந்தமாகவும் பின்னாடி பார்ப்போம். ஸோ ஆனால் ஜென்ரலா வந்து ஹியர்சே எவிடன்ஸுங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், சூழ்நிலை வந்து சான்றுகள் சொல்றாங்க இல்லையா, ஒரு சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல உள்ள பேஸ் பண்ணி. இப்போ வந்து இவன் ஒரு கொலை நடந்திருக்கு, இதுல வந்து 10 மணிக்கு வந்து அவர் இறந்திருக்காருன்னா 9:50 ஒருத்தன் போனேன், 10:05 வந்து வெளியே ஒருத்தன் வந்தேன், இல்ல அந்த இடத்துல வந்து இவன் கத்தியோட நின்றுகிட்டு இருந்தேன், இது சம்திங், இல்ல இந்த இடத்துல பிளட் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதெல்லாம் வந்து சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்சஸ். ஸோ அப்ப இந்த எவிடன்ஸ்ல இதெல்லாம் வந்து என்னன்னா கிளாசிஃபை பண்றோம், அவ்வளவுதான். அதாவது இதுக்கு வந்து டெஃபினிஷன் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கிடையாது, அது வந்து இங்க வந்து கிடையாது, வந்து கிளாசிஃபை பண்றோம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டைப் ஆஃப் எவிடன்ஸ் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப எவிடன்ஸ் அப்ப ப்ரூஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இப்ப எவிடன்ஸுங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் பிளஸ் ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து சொன்னேன். இந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒருத்தனுடைய ஒரு மர்டரு, அந்த மர்டரு வந்து பாத்தீங்கன்னா அந்த சஸ்பெக்ட் என்னன்னா கடைசியா அவன் தான் அந்த இறந்து போனவங்களை பார்த்துருக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அந்த ரூம்ல உள்ள டோர்ல வந்து இருக்கு. இது அதே மாதிரி அன்னைக்கு வந்து அவன் வந்து ஒரு மெட்டீரியல், அந்த கன்னு இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கான்னா வந்து அதுக்கு ஏடிஎம்ல இருந்து பணம் வந்து எடுத்திருக்கேன், ஏதோ அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் எடுத்திருக்கேன். இப்படியாக ஒரு 3 சுச்சுவேஷன் இருக்கு, 3 எவிடன்ஸ் இருக்கு. இதுதான் பாயிண்ட். அதாவது 3 எவிடன்ஸ் இருக்கு. சரியா? இப்ப இந்த 3 எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அண்ட் அதர் எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இப்ப வந்து இது எல்லாமே பாயிண்ட் பண்ணுது. யார பாயிண்ட் பண்ணுதுன்னா, தட் இஸ் இவர் இந்த சஸ்பெக்ட் தான் இந்த கொலைய பண்ணினாரு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் பாயிண்ட் பண்ணி கில்ட்ட வந்து அவனுடைய குற்றத்தை வந்து பாயிண்ட் பண்றதுனால இதுதான் வந்து ப்ரூஃப். ஸோ அப்போ ப்ரூஃப்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த பேஸ்டான எவிடன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது இருக்கு இல்லையா, ரிசல்ட், அந்த ஒரு ஒப்பீனியனை, அதுதான் வந்து இட்ஸ் என்ன ப்ரூஃப். ஸோ அப்ப எவிடன்ஸுங்கிறது வந்து பார்ட்டா கூட இருக்கு. இவ என்ன ஏன் சொல்றேன்னா, இதே சுச்சுவேஷன் எடுத்துங்க. இப்ப இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அங்க இருக்கு, ஆனா கொலை நடந்த அன்னைக்கு அவன் போகல, முந்தின நாள் இல்ல 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப பழக்க வழக்கமான அவங்க வீடா இருந்திருக்கலாம், அங்க போயிட்டு வந்திருக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்ப பணம் அன்னைக்கு வந்து அவனுடைய வேற பர்ச்சேஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பொருட்கள் வாங்குறதுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக வேண்டி அன்னைக்கு பணம் எடுத்தான், அதே தான் அன்னைக்கு அந்த ஏடிஎம்ல எடுத்தான். அப்ப இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அதே மாதிரி இவன் சஸ்பெக்ட கடைசியா இவன் வந்து பார்த்தான், இவனும் பார்த்தான்,
ஆமா, பார்த்தது உண்மைதான், அதோட இருக்கு. ஸோ இப்ப சுச்சுவேஷன் வந்து இப்ப இந்த மூணையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து ப்ரூஃப் வந்து என்னன்னா, இது போய் வந்து அவனை வந்து குற்றவாளின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணுமா அப்படின்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை பியாண்ட் ரீசனபிள் டவுட் வந்து இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் எ ப்ரூஃப். அதோ இதே எவிடன்ஸ் தான். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இதே எவிடன்ஸ் தான். அதாவது அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுங்கிறது, ஏடிஎம்ல பணம் எடுத்தாங்கிறது எல்லாமே வந்து அவனை கடைசியா அவன் கூட இருந்தாங்கிறது எல்லாமே எவிடன்ஸ் தான். ஆனா ப்ரூஃப் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இவன் கொல்லல, இதே பார்ட்டு இந்த ரிசல்ட்ஸ் இதனுடைய பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க இல்லையா, இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரூஃப். ஸோ அப்ப எவிடன்ஸ் பேஸ் பண்ணி அடுத்து வந்து வரக்கூடிய ரிசல்ட் வேணா ஒரு ப்ரூஃப்னு எடுத்துக்கலாம். அது வேற. ஆக்சுவலி இதை வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா ப்ரூஃப்ங்கிற வேர்டு இதெல்லாம் வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. சும்மா அவங்க ஒரு ஜென்ரலா எவிடன்ஸுங்கிறத சொல்லி வர்றதுனால இப்ப இதுக்கும் அதுக்குரிய வித்தியாசத்தை காமிக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஸோ அப்ப இந்த வீடியோல எவிடன்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ற பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், எவிடன்ஸுக்கும் ப்ரூஃபுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி பிஎஸ்எல்ஏ வேற ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கும் வரை